போனும் தொலைநோக்கு பார்வை சரியான பாதை அப்படிங்கிற ஏன்னா கஷ்டத்தோட பெரும் பங்கு பெற்றோர் தான் எடுத்து பெற்றோர் தான் அதுல அப்பா தான் எடுத்துக்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னோட குழந்தைகள் நல்லா படிக்கணும், நம்ம தான் கஷ்டப்படுறோம், நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும். இருக்க என்ன வட ஆம வட என்ன ஆம குளத்து ஆம என்ன குடம் திரி குடம் என்ன திரி விளக்கு திரி என்ன விளக்கு குத்து விளக்கு என்ன குத்து. நான் சொல்லல, அந்த பசங்களுக்கு அவன் கைத்தட்டல் கொடுங்க. நான் மேடையில சொல்றதுனால அந்த கை கட்டிருக்கேன். நம்ம பிள்ளைங்க சொல்லுதா இல்லையா? அதனால நான் சொல்லுவோம் ரெண்டு விஷயமா, ஒண்ணு குழந்தைகளா இருக்கணும், இல்ல குழந்தைகளோட நம்ம பழகணும். அதான் நமக்கு வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியை யார் தருவான்னு அந்த குழந்தைங்க தான் தரும். ஆனா அந்த குழந்தைகிட்ட பேசுறப்ப ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்ல மாட்டீங்களா? ஒரு அம்மா என்ன வந்துச்சு, பாப்பா பாப்பா எய்த்த வீட்டுல போயிட்டு ஒரு கப்பு சக்கரை வாங்கிட்டு வாப்பா. இது தப்பு இருக்கா? அந்த புள்ள போச்சு, ஆண்டி ஆண்டி அம்மா சக்கரை கேட்டாங்க ஆண்டி. அப்படியாப்பா ஒரு கப்பு கொண்டாங்க, அந்த அம்மா கொடுத்துட்டு அனுப்பிச்சிருக்கலாம்ல. அந்த அம்மா சும்மா இல்ல, உங்க அம்மா வேற என்னடி சொல்லுச்சு அது கேட்காம அதுக்கு அந்த புள்ள சொல்லுச்சு, அந்த கிரிக்கி கொடுக்கலன்னா எய்த்த வீட்டு ஆண்டிகிட்ட வாங்கிட்டு வந்துருச்சுன்னு எங்க அம்மா சொல்லுச்சு. குழந்தைங்க எதையுமே மனசுல வச்சுக்காது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், ஒண்ணு குழந்தைகளா இருக்கணும், இல்ல குழந்தைகளோட இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றது. அந்த தைரியம் எங்கிருந்து வருகிறதுன்னா குழந்தைகளுக்கு நஷ்டம் வேற எங்கிருந்து வராது. இந்த உலகத்திலேயே மிக புகழ்பெற்ற ரஷ்ய எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் ஒரு பூங்கால உட்கார்ந்து இருக்கிறார். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய எழுத்தாளர் ரஷ்யாவை சேர்ந்தவர் லியோ டால்ஸ்டாய்னு பேர். அவர் ஒரு பூங்கால அமர்ந்து இருக்கிறார். அப்ப ஒரு 5ஆவது வகுப்பு படிக்கக்கூடிய ஜூலிங்கிற பொண்ணு அப்படியே வரா, பந்து எடுத்துட்டு வரா. வந்து பாக்குறா, தோழிகளை எல்லாம் பாக்குறா, தோழிகள் யாருமே இல்ல, சின்ன குழந்தைகள் யாருமே இல்ல. ஐயோ நம்ம விளையாடணுமே, என்ன பண்றதுன்னு தெரியல. அவளுக்கு லியோ டால்ஸ்டாய் தெரியுமா? அவன் பெரிய எழுத்தாளர், அந்த குழந்தை தெரியுமா? தெரியாது. நேரா போய் அவன் முதுக தட்டினா அந்த குழந்தை ஜூலி, அங்கிள் அங்கிள் என் கூட விளையாட வரலாமா அப்படின்னா. அவருக்கு ஒண்ணுமே புரியல. நான் பெரிய எழுத்தாளர், என்ன கூப்பிடுறியா? விளையாடலாம், யாரும் சொல்லல, விளையாண்டா. டைம் ஆயிடுச்சு, எங்க மம்மி திட்டுவாங்க, நான் போறேன் அப்படின்னு வந்து எடுத்து ஒரு நேரம் கழிச்சு கிளம்புனா. பாத்தீங்களா, கொஞ்சம் தூரம் போனப்ப லியோ டால்ஸ்டாய் சும்மா இருந்திருக்கலாம். எம்மா அப்படின்னு கூப்பிட்டார். சொல்லுங்க, ஏய் நீ இன்னைக்கு போய் உங்க அம்மாட்ட சொல்லு, உலகத்திலேயே ரஷ்ய எழுத்தாளர், புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் கூட நான் விளையாண்டேன்னு போய் உங்க அம்மாட்ட சொல்லுன்னு லியோ டால்ஸ்டாய் சொன்னார். சொல்றேன் அங்கிள் அப்படின்னு 2 ஸ்டெப் எடுத்து வச்ச அந்த ஜூலி என்ன பண்ணா, திரும்பி நின்று அங்கிள் அப்படின்னு லியோ டால்ஸ்டாய் கூப்பிட்டா. சொல்லுமா என்னன்னா, நீங்களும் போய் உங்க அம்மாட்ட சொல்லுங்க, 5ஆவது வகுப்பு படிக்கிற ஜூலியோட இன்னைக்கு பால் விளையாண்டேன்னு சொல்லுங்கன்னு சொல்லக்கூடிய தைரியம் யாருக்கு வரும் என்று சொன்னால் அது நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு தான் வரும். அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கிறது. இந்த உலகத்துல எந்த குழந்தைங்க கெட்ட வார்த்தைகளை பேசுவதே இல்லை. இந்த உலகத்தில் எந்த குழந்தைகளும் கெட்ட வார்த்தைகளை பேசுவதே இல்லை, கேட்ட வார்த்தைகளை தான் பேசும். என்னுடைய அனுபவம், நான் உங்களெல்லாம் சொல்லலாமா, எங்களுடைய அனுபவம். ஒரு நாள் என் பொண்ணு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், அங்க அழுதுகிட்டே வந்தா. ஏமா அழுகுறேன்னு கேட்டேன். ஒண்ணு இல்ல, பக்கத்து வீட்டு பையன் என்ன திட்டான்னா, நான் தான் திட்ட முடியல, அவங்களாவது திட்டாங்க அப்படி நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அவர்கிட்ட கேட்டேன், என்ன திட்டினாங்க? தண்டம், முண்டம், நாயி, பேயி, விஷம் அப்படின்னு திட்டினாங்க. சரி சரி விடு அப்படின்னா என்னன்னு கேட்டா, நான் அதெல்லாம் விளக்கம் கொடுக்க முடியுமா? நான் சொன்னேன், ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல, தண்டம்னா யார் தெரியுமா? உங்க அம்மா இருக்கால, அவ இல்ல, அவங்களோட அப்பா அம்மா, தாத்தா பத்தியா, தாத்தா பாட்டி, அவங்க தான் தண்டம். அப்படியா? முண்டம்னா அப்பா கஷ்டப்பட்டு இந்த சேரு டேபிள் எல்லாம் வாங்கி போட்டு போனீங்க, இதெல்லாம் பேசாரு, இதெல்லாம் முண்டம். ஓ அப்படியா? அப்புறம் நான் யாருன்னா, இந்த குடும்பத்துக்காக உழைக்கிற பத்தியா, உங்க அப்பா, நான் தான் நான். பேய் யாரு அப்படின்னா, பேய் உங்க அம்மா தான். அப்புறம் விஷம் என்ன? உங்க அம்மா காப்பியும் கொடுக்குற பத்தியா, அதுதான். அப்படியா அப்படின்னு சிரிச்சுட்டே போயிட்டா. இதுதான் போயிட்டா. மறுநாள் எங்க மாமனார் மாமியார் வராங்க.
மறுநாள் காலையிலேயே அவங்க வராங்க. அவங்க நான் கூப்பிடலைங்க, அவங்களா வந்தாங்க. இவன் என்ன பண்ணா, வாசல்ல ஓடி போய் வாங்க தண்டங்களா வாங்க, வந்து இந்த முண்டத்துல உட்காருங்க, நாய் வெளியில போயிருக்குது, பேய் கிச்சன்ல இருக்குது, குடிக்க ஒரு கிளாஸ் விஷம் தரட்டுமான்னு அன்னைக்கு ஒண்ணுதான். அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம்னா, பிள்ளைகிட்ட நல்ல சொற்களை உரையாடணும். இன்னைக்கு யாருக்குமே நேரம் இல்லைங்க. உள்ளபடியே சொல்றேன், இந்த பள்ளிக்கூடத்தை மனதார பாராட்டணும். ஏன் தெரியுமா? யாருக்குமே நேரம் இல்லை. குற்றாலம் டூர் போறோம். எதுக்கு போறோம்? குளிக்கிறதுக்காக போறோம். குளிக்கிறதுக்கு மேல போன ஜூலை மாசம் போனப்பா, போன ஜூலை மாசம் குற்றாலம் குளிக்கிறதுக்காக போறோம். தண்ணி மேல இறங்கலப்பா, பின்னாடி நின்று என் ஃப்ரெண்டு தட்டுறான், முதுகு தட்டினான். என்னடான்னு, சீக்கிரம் குளி சீக்கிரம் குளின்னா. ஏன்டா அவசரப்படுறேன்? இல்ல பாரத கடையில புரோட்டா தீர்ந்துடும். அடப்பா இல்ல அப்படின்னு சொல்லி முடிக்கல, மீண்டும் திருப்பி ரெண்டு சொன்னான், வேகமா தட்டினான். என்னடா பாரத கடையில புரோட்டா தீர்ந்துடும். எனக்கு கோவம் வந்துச்சு. ஏண்டா இதுக்கு முன்னாடி நீ புரோட்டா சாப்பிட்டதே இல்லையா அப்படின்னு. அதுக்கு அவன் என்ன கேட்கிறான், ஏன் இதுக்கு முன்னாடி நீ குளிச்சதே இல்லையா? சார் இன்னைக்கு உலகம் அப்படிதான் சார் போயிட்டே இருக்குது. நீங்க வேணா காலையில பாருங்க, எதுக்கு நடக்கிறான்னு நமக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. காலங்காத்தால பாத்தீங்கன்னா எல்லாம் டாக்டர் சொல்லியிருக்காருன்ட்டு அவன் வெகு 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 நடக்கிறான். ஏன் நடக்கிற? இல்ல டாக்டர் சொல்லியிருக்கிறாரு. ஏன் நடக்கணும்? நடக்கலன்னா நம்மள 4 பேர் தூக்கிட்டு நடந்துருவாங்கன்னு டாக்டர் தான் சொல்லுவாங்க. எந்த டாக்டர் சொன்னாரு? அது பின்னாடி இருக்காரு பாருங்க, அந்த டாக்டர் தான் சொன்னாரு. எல்லாமே பரபரப்பான உலகம். ஆனா அதையெல்லாம் தாண்டி ஒரு நாளை குறிச்சு உங்களை எல்லாம் அழைத்து சிறப்பான ஒரு விழாவை, விழான்னு சொல்ல மாட்டேன், மிகப்பெரிய ஒரு மாநாட்டை இந்த பள்ளியிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் உள்ளபடியே இந்த ஊருக்கு கிடைத்த பாக்கியசாலிகள். அதுதான் உண்மை. ஏன்னா சொல்றேன்னா, உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு வந்து நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும், எந்த குழந்தையும் படிக்காது அப்படின்னு எந்த குழந்தையும் இறைவன் படைக்கிறது. எந்த குழந்தையும் இறைவன் அப்படி படைக்கவே இல்லை. இந்த உலகத்தில் உள்ள அத்துணை குழந்தைகளுமே வீரியமிக்க விதைகள் தான். முதல்ல அதை நம்புங்க நீங்க. எல்லா குழந்தைகளுமே வீரியமிக்க விதைகள் தான். ஆனால் அந்த விதைகள் எந்த நிலத்திலே விழுகிறது என்பதை பொறுத்துத்தான் அதனுடைய வெற்றி தோல்வி அமைகிறது. ஒரு விதை இருக்கு, அந்த விதை ஒரு முட்புதற்குள்ள விழுந்து வச்சுங்க, முளைக்கும். ஆனா அதனால பலன் உண்டா? இல்ல. அதே விதை ஒரு பானை மேல விழுந்து வச்சுங்க, அதுவும் உழைக்காது, அதனால பலன் உண்டா? இல்ல. ஆனா அதே விதை ஒரு பக்குவப்பட்ட நிலத்துல விழுந்து வச்சுங்க,